மொத்தம் உனக்கு வாரண்டி கிடையாதுன்னு சுற்றி வச்சு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளோட முகமுடைய கழட்ட நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம யாரோட ஹெல்ப் இல்லாமல் தான் வந்திருக்கோம். பேக் டு த வீடியோ ஆஃப் நம்ம இன்றைக்கி vlogல என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம GoPro செட்டப் தான். ஸோ மோட்டோ vlogging செட்டப் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணிட்டீங்க. பட் நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டேன். இன்னும் ரிக்வஸ்ட்டில் எவ்வளோ இருக்கீங்க என்னான்னு எனக்கு தெரில. ஸோ அதனால் நான் வந்து பர்சனலாகவே vlog மாதிரி எடுத்துடலாம்னு சொல்லி நான் vlogயே எடுத்துலாம் வந்துட்டேன். அதில் அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவில் நான் வந்து பர்சனலாக நிறைய ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், பண்ணல, அடுத்து என்ன பண்ண போகிறோன்ட்டு. ஏன்னா நிறைய பேர் எனக்கு இன்பாக்ஸில் பண்ணியிருந்தீங்க. அது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ப்ரோ ஆர்எஃப் சப்போர்ட்டுன்னு கேட்குறீங்களே, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்ட்டு ஒரு கமெண்ட் மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ நான் இது வந்து அவருக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி இல்லை, நான் ஆர்எஃப்க்கு சொல்கிறேன். நான் யூட்டர்ன் அடிச்சு நான் நம்ம ஏரியா பாக்கெட்டு போயிட்டு அங்கே வந்து நான் நிப்பாட்டி பேசுகிறேன் ஆர்எஃப். ஏன்னா நான் GoProலாம் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குது என்னான்ட்டு. ஸோ அதனால உங்களுக்கு புரிய மேபி நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்எஃப் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பாட் கிடச்சிச்சு. வியூ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் ஒரு வீடியோவும் எடுக்கும் போது நான் வியூ பார்த்து தான் எனக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து வியூ நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வெளியே வந்து புது இடத்துல வந்து வியூ எடுத்து நம்ம vlogs போடலாம்னு சொல்லி நான் vlog எடுக்க வந்துட்டேன். ஸோ நான் ஸ்டார்டிங்கே பேசியிருந்தேன். நான் முதல்ல நம்மளோட இதை நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் பர்சனலாக வந்து இது வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ நான் என்னென்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கேன்னு ஸோ காட்ட போகிறேன். ஏன் ப்ரோ இதெல்லாம் காட்டுறேன், என்ன ப்ரோ நான் அவனை ஃபாலோ பண்ணணுன்னா, நீங்கள் நான் இதை காட்டினால நீங்கள் எனக்கு ஃபாலோ கூட பண்ண வேணாம். நல்ல உள்ளவங்க ஒரு எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரில. எனக்கு ஒருத்தவங்க 2 பேர் நான் எப்போது சொல்கிற மாதிரி தான் அவங்க இருந்தால் போதும். ஸோ அவங்களுக்காண்டி தான் நான் காட்டுறேன். ஸோ இது வந்து மித்த பேர் எந்த பப்ளிசிட்டி ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் வியூவர்ஸு ஸோ நான் எதுக்குமே சொல்ல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு யூடியூபர் தான். ஸோ அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, ப்ரோ இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு, சாரி நம்மள்ட்ட சொல்லலை, ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு ப்ரோ, அதனால் எனக்கு வந்து அமௌண்ட்ஸ் தேவைப்படுது, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி போடுங்கன்னு ஒரு வீடியோவில் வந்துருந்துச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட அப்போ வந்து என் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு நிமிஷம் ஆகல, என் அக்கௌண்ட்டில் வந்து 100 ரூபா தான் இருந்துச்சு. உண்மையிலே சொல்ல போனால் 100 ரூபா தான் இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து நான் வந்து போட்டு விட்டுருந்தேன். ஒரே நிமிஷம், நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் தேடிட்டுருக்கேன். அவருக்கு நான் எவ்வளோ போட்டிருந்தேன்னா 100 ரூபா போட்டு விட்டுருந்தேன். ஏன்னா என் அமௌண்ட்டில் என் அக்கௌண்ட்டில் வந்து 100 ரூபா தான் ஆர்எஃப் இருக்கே. நான் அவருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், ப்ரோ எவ்வளோ ப்ரோ தேவைப்படுதுன்னு 10 lakhs எவ்வளோ சொன்னார். அவருமே நான் 100 rupees பேமெண்ட் போட்டக்கப்புறமேட்டு, ப்ரோ என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை, என்னால் இருந்தது ப்ரோ, முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் அந்த அமௌண்ட் போட்டுவிட்டேன். தென் பார்த்திங்கன்னா, நம்ம தம்பியோட தெரிஞ்சவங்க நம்ம ஊர் தான். ஸோ நான் அந்த பொண்ணுகிட்ட பேசினதில் நம்ம தங்கச்சி தான். ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா, பிரெயினில் வந்து சம்திங் ஏதோ பிரெயின் ஃபீவராக ஒரு நர்வ்ஸ் ப்ராப்ளமாக என்னன்னு தெரில. தமிழில் ஃபுல்லாகவே போட்டுருந்துச்சு, ஃபுல்லாகவே தமிழில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் எக்ஸ்பிளைன், ஏன்னா எனக்கு தமிழ் அவ்வளோவுக்கு தெரியாது. நான் சின்ன பிள்ளையிலேருந்து தமிழ் படிக்கிறதே விட்டுட்டேன். ஏன்னா தமிழ் வந்து ரொம்ப கொஞ்சம் போரிங்காக போகும், அதனால் தமிழ் படிக்கிறதை விட்டுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா, பிரெயின் டியூமரோ என்னமோ சொல்லியிருந்தாங்க ஆர்எஃப். குட்டி குழந்தை ஆர்எஃப், ஒரு 6th 7th எத்தனாவதுன்னு தெரில, எனக்கு சின்ன பிள்ளை. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் சேர்த்து அமௌண்ட் ஷேர் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி நான் நைட்டாக அந்த பொண்ணுக்கு போட்டுட்ருந்தேன். வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் உங்கள் கான்டாக்ட்லாம் நான் இது பண்ணிடுறேன் ஆர்எஃப். ஸோ இங்கே தெரியும்னு நினைக்கிறேன், 1000 rupees மட்டும் தெரியும். ஏன்னா மித்தபடி நான் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க முடியாது. ஸோ நிறைய பேர் பார்க்குறவங்களும் இருக்காங்க மித்தபடி. ஸோ உங்களுக்கே புரியும் நான் எதை பற்றி சொல்கிறேன். நான் ஸ்க்ரீன்ஷாட் ஸ்டைல் ஆட் பண்ணுறேன். இது வந்து 1000 போட்டு விட்டுருந்தோம். நான் எத்தனை மணிக்கு போட்டுருந்தேன், 1000 வந்து அப்போ என் அக்கௌண்ட்டில் அவ்வளோதான் இருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் சேர்த்து போட்டுவிட்டோம். கரெக்டாக 11 மணிக்குங்க, நைட்டு 11 மணிக்கு நான் போட்டு விட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே தெரியும்னு நினைக்கிறேன், நைட்டு 11 மணிக்கு நான் போட்டுவிட்டேன். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, இன்னொருத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக இல்லை போல். ஸோ நார்மலாக நம்ம தெரிஞ்சவங்க தான், பட் ரொம்ப க்ளோஸ் கிடையாது, தெரிஞ்சவங்க தான். அவங்க வந்து ஃபினான்ஷியலாக இல்லை ப்ரோ, நான் இப்போ வந்து அவர் லோன் எங்கேயே வாங்கியிருப்பார் போல். அப்போ தான் என்கிட்ட வந்து எனக்கு வந்து அமௌண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ நான் அப்போ ஒர்க் போனப்போ அந்த அமௌண்ட் வந்து இருந்துச்சு. நான் அந்த அமௌண்ட் வந்து அப்போ அவருக்கு எவ்வளோ போட்டுட்டு இருந்தேன்னா, இல்லை தெரியுதா, நான் நேம்லாம் கொஞ்சம் இது பண்ணிடுறேன் இல்லை 2000. ஸோ என்கிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு ப்ரோ, நான் 2K போட்டு விட்றேன் ப்ரோ. ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லி அவரும் வாங்கிக்கிட்டார். கேளுங்க, இது ஒரு 300. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆர்எஃப். நான் லாஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஐஃபோன் நம்ம ஒரு ஃபோன் தானே வச்சுருக்கோம். ஏன்னா வீடியோ எடிட்டிங்லாம் ஸ்டோரேஜ் நிறையா ஆகும்னு சொல்லி நான் அப்பப்போ கிளியர் பண்ணிடுவேன். ஸோ அந்த கேப்பில் இதையும் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், வேறு இல்லை. ஸோ எல்லாமே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், ஸோ ஆதின்ற ஒருத்தவன். ஸோ நான் தான் மேக்ஸிமம் நான் தான் ஷேர் பண்ணி எதாக இருந்தாலும் பார்த்துப்போம். ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு காட்டுறேன்னா, எனக்கு வந்து பர்சனலாக ஒரு மெசேஜ் மாதிரி வந்துருச்சு, ப்ரோ நீங்கள் வந்து ஒருத்தவங்க 2 பேர் எனக்கு உண்மையாக இருந்தாலே போதுன்றீங்களா, உங்களுக்கு என்ன ப்ரோ பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணல, என்னோட ஆர்எஃப்க்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு ஸோ காட்டிட்டேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம இன்னும் நிறையா பண்ணுவோம். ஆக்சுவலாக இதெல்லாம் நான் என் பர்சனல் சேவிங்ஸில் வந்து நான் பண்ணல. மீன்ஸ் நம்ம யூடியூப்லேருந்து இன்னும் ரெவன்யூலாம் நம்ம எதுவுமே பார்க்கலங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, யூடியூப்
ஸோ யூடியூப் தான். ஸோ கெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இன்னும் ஃபியூ டேஸில் ஸோ அதை நான் லீக் பண்ணுறேன் என்னான்ட்டு. மேபி கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்லஃபு பரவாயில்ல. நம்ம ப்ரோ வந்து ஒருத்தர் ஹெல்மெட் கேட்டிருந்தார். ஸோ இந்த விலாகும் மொக்கையாக தான் போகும், நான் பேசிகிட்டே தான் இருப்பேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க பார்க்க வேணான்ட்டே சொல்லிடுறேன். ஏன்னா ஏன் ப்ரோ நீ பேசிகிட்டு, என் ஃப்ரெண்டே போன விலாகில் கேட்டான், என்னடா பேசிக்கிட்டே இருக்கேன்னா நான் என்ன பண்ணுறது, நான் எனக்கு பிடிச்சது தானே பண்ண முடியும். ஸோ இதை வந்து என் ஆர்லஃப்க்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வளவலன்னு போகுதுன்னா நீங்களே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ப்ரோ. ஸோ நோ இஷ்யூஸ். எனக்கு வந்து நீங்கள் ஒருத்தவங்க பார்க்குறீங்கன்னா அது ஹாப்பி தான். ஸோ என்னோடய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் வரும்ல, அதுக்கு சொல்கிறேன். நம்ம ப்ரோ வந்து ஒருத்தர் ஹெல்மெட் கேட்டார், நம்மள்ட்ட மதுரையிலேருந்து கேட்டிருந்தார். நம்ம தம்பி தான். ஸோ வந்து நான் ப்ரூஃபோடே காட்டுறேன் உங்களுக்கு. பட் அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டேன். ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட ஃபண்ட் இல்லை. நான் காலேஜ் போகிறதுக்கு அதுவும் பெட்ரோல் போட அந்த மாதிரி காசு தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு வாங்கி தர முடியாது. ப்ரோ நீ ஒன் மந்த் வெயிட் பண்ணு ப்ரோ, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் காசு போட்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம வந்து பர்சனலாக இந்நேரம் ரெவன்யூலாம் பார்த்துருந்தோன்னா கண்டிப்பாக நான் வாங்கி கொடுத்துருப்பேன். இன்னும் நம்ம ரெவன்யூவே பார்க்கல. நம்மளுக்கு வந்து இப்போ தான் 1K வந்திருக்கு. ஸோ அதே எனக்கு பெரிய விஷயம் தான். எனக்கு 1K வந்து இருக்கிறதுலே பெரிய விஷயம் தான். ஏன்னா நம்மளாம் எவன்டா ஃபாலோ பண்ணுவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பண்ணிட்டீங்க நிறையா பேர், ஸ்டோரியிலே கேட்டிருப்பாங்க. நான் வந்து நம்மளை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். மைக்கு ஸோ காப்பிரைட்ஸ் கிளைம் வாய்ப்பு இருக்குது. நான் வந்து அவருக்கு கொடுக்குறேன் ப்ரோ சொல்லிட்டேன், வாங்கி கொடுக்குறேன் ப்ரோ. இப்போதைக்கு முடியாது, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து எப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். யூடியூப் மூலியமாக எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து நான் யூடியூப்லேருந்து யூடியூப் மூலியமாக எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து நான் யூடியூப்லேருந்து தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம ரெவன்யூ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நல்ல விஷயம் இருக்குதுன்னு சொன்னால. ஸோ அது வந்து நீங்கள் நிறைய கண்டுபிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதெல்லாம் முடிச்சு நான் இப்போதைக்கு அந்த ப்ரோக்கு மட்டும் மேபி என் பர்சனல் காசு போட்டு நான் எடுத்து தரேன். பட் ஃப்யூச்சரில் யார் யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அமௌண்ட் 1000லேருந்து 2000 3000 எவ்வளோ முடியுதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். ஏன்னா 10K 20K அளவுக்குலாம் என்னால் சத்தியம் முடியாது அல்ல. அதுக்கு சொல்கிறேன் அல்ல. தென் இப்போ நான் வந்து நம்ம கோப்ரோவோடதை பார்ப்போம். இவ்வளோ நேரம் இன்னும் நம்மளோட தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவல் ஆர்லஃபு. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணதெல்லாம் போட்டிருக்கேன். இன்னும் என்கிட்ட ஒரு 4-5 பேருக்கு நான் போட்டு விட்ட அமௌண்ட்லாம் என் ஸ்க்ரீன்ஷாட் இல்லை ஆர்லஃபு. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் நான் காட்டுவேன். என்ன ப்ரோ இதெல்லாம் காட்டி ஃபாலோ பண்ண கேட்குறேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நான் திரும்பி பேசுகிறேன். ஏன்னா எனக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணவே வேணாம். நீங்கள் இதை பார்த்துட்டு எனக்கு தயவுசே ஃபாலோ வேணாம். நம்மளுக்கு பிடிச்சிருந்தா என்னோட எல்லா வ்ளாக்ஸையும் போய் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக பார்த்தக்கப்புறமேட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வீடியோ ஆகி போகுமா என்னலாம் தெரியாது. ஸோ அதுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கோப்ரோ பாக்ஸுங்க. ஸோ இதுதான் நம்ம மோட்டோ லாகிங் செட்டப்புக்கான கோப்ரோ பாக்ஸு. கோப்ரோ பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னா ஒரு கோப்ரோ பேட்டரி மட்டும் தான் இருக்கும். எனக்கு கொடுத்தப்ப அதுதானே கொடுத்தாங்க. கோப்ரோ பேட்டரி ஒரு மவுண்ட்டு அது மட்டும் தான் இருக்கும். அதில் அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் வைக்கணும். 30 to 35K வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்கணும், உலன்சி கேஸ் வாங்கணும், டெம்பர் கிளாஸ் வாங்கணும். ஏன்னா கல்லு பட்டுச்சுன்னா லென்ஸு போயிடும். ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா லென்ஸுன்னு சொன்னோடனே நான் போகுது. நான் இன்னொரு கதையும் சொல்கிறேன். லென்ஸ் கவர் வேணும். அப்புறம் மைக்கோட அதான் உலன்சி கேஸ்லேயே மைக்கெலாம் வந்துடும். அப்புறம் கோப்ரோ அடாப்டருக்கு மைக் அடாப்டருக்கு ஒரு அடாப்டர் வேணும். அது வாங்கினா தான் நம்ம மைக்கே போட முடியும். அதுவும் ஒன்று வாங்கணும். அப்புறம் மைக் வாங்கணும். தென் SD கார்டு வாங்கணும். என்கிட்ட 128 இருக்குது, அது 2K சம்திங் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஆர்லஃப் வாங்கணும், ஒரு ஸ்டிக்கு கையில் பிடிச்சி பேசிங்கன்னா ஸ்டிக் வேணும். தென் கண்டிப்பாக ஹெல்மெட் ஸ்ட்ராப்பு வாங்கி ஆகணும். ஏன்னா ஹெல்மெட் ஸ்ட்ராப் இல்லாமல் எப்படி நீங்கள் வ்ளாக் எடுப்பீங்க. ஸோ எம்சில் வச்சு ஒட்டிக்கலாம். பட் ஹெல்மெட் டேமேஜ் ஆகும். 5K போட்டு வாங்குகிறோம் ஹெல்மெட்ஸு. ஸோ அது எம்சில் போட்டு பெயிண்ட்லாம் உறிஞ்ச தேவையில்லாது. ஸோ அதனால் நான் என் ஸ்டாப்பே வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு பழைய ஹெல்மெட்டில் எம்சில் தான் போட்டு இந்த ஆக்ஷன் கேமரா வச்சுருந்தப்போ அது பிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் எல்லாமே போயிடுச்சுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதே ஹெல்மெட் ஸ்டாப்பே வாங்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி வந்து 2 to 2.5Kக்குள்ளே வரும் ஒரு பேட்ரி. நான் இது எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கேன். ஒரு பேட்ரி, தென் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டிக்கு நம்ம வ்ளாகிங்க்கு, தென் SD கார்டோட இது நம்ம லேப் வச்சுருந்தா தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது இப்போ நான் லஃபு புதுசாக நான் ஒன்று வாங்கியிருந்தேன் நம்ம ஐஃபோனுக்கு. ஸோ இது வந்து இந்த கம்பெனி நான் வந்து ஒன்றும் ஸ்பான்சர்லாம் எனக்கு பண்ணல நான் காட்டுற அளவுக்கு. இது என்னென்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐஃபோன் கனெக்டர். ஸோ ரீடர் மாதிரி நம்ம வந்து இது கனெக்ட் பண்ணிக்கலாம். அது யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அது காட்டுறேன். இது வந்து எவ்வளோ வந்துச்சு தெரியுமா லஃப், தம்மா துண்டு பொருள். இத்தினோண்டு தான் 600 வாங்கிட்டாங்க. ஸோ ஆனால் வெறுத்தாக இருக்குது. ஐஃபோன் கனெக்ட் பண்ணி நம்ம SD கார்டு ஆறு பென்ட்ரைவ்ஸ்லாம் வச்சுருந்தா நம்ம பென்ட்ரைவில் ஏற்றிக்கலாம். ஐஃபோன் டு பென்ட்ரைவ் டேரெக்டாக ஏற்றிக்கலாம். சூப்பரான ப்ராடக்ட். லேப்டாப் இல்லாதவங்களுக்கு இது வெறுத்தான ப்ராடக்ட் தான். லென்ஸுன்னு சொன்னேன்ல. ஸோ லென்ஸை பற்றி நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நம்மளோட லென்ஸ் என்ன ஆச்சுன்னா போயிடுச்சார்ல ஃபேஸ். ஸோ அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. நான் லென்ஸு என்ன, ஸோ நம்ம ஐஃபோனோட லென்ஸை தான் நம்ம வந்து 54க்கோ 56க்கோ நம்ம ஐஃபோன் வாங்கியிருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம பெரம்பலூர் போயிட்டு வந்தோம். ஸோ அப்போ வந்து நான் ஆன்பர் மாற்றினேன். ஸோ இந்த ஆன்பர் மாற்றினால இந்த ஆன்பரில் பாடியிலேருந்து நார்மலாக வைப்ரேஷன் கொஞ்சம் நிறையவே ஏறுது. நான் மொபைல் நம்ம போபோல் வச்சு ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ போனப்போலாம் ஒன்றும் தெரில. அப்புறமேட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது தான் தெரியுது லென்ஸு போயிடுச்சுட்டு. அது என்னன்னு காட்டுறேன். நான் இப்போ கேமரா ஆன் பண்ணிட்டேன்னா ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆடுதா
ஃபுல்லாகவே ஆடும். லென்ஸ் வந்து லிக்விட் லென்ஸோ அது என்னமோ சொன்னாங்க, லிக்விட் ஜெல்லோ என்னமோ. அதே வைடில் பார்த்தீங்கன்னா வைடில் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நார்மலாக நம்ம நார்மல் கேமராவில் போட்டோன்னா லென்ஸ் காலி. ஸோ நான் ஐப்ளானட்டுக்கு போய் சர்வீஸ் கேட்டிருந்தேன். நம்மளுக்கு வந்து வாரண்டிலேருந்து எல்லாமே இருக்குது. பட் சர்வீஸ் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் ஒரு ஃபுட்டேஜ் மாதிரி ஆட் பண்ணுறேன், ஒரே நிமிஷம் அதுங்க. நான் அப்படியே இங்கேயே எடுத்து நான் ஒரு ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன் எப்படி ஆடுன்ட்டு. நான் எடுத்துகிட்ருக்கேன் அதில். நான் நம்ம கோப்ரோவை தான் எடுக்கிறேன். ஸோ இது நான் சைடில் இப்படி வச்சு எடுக்கிறேன். இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு இதுக்கப்புறமேட்டா வீடியோ ஆட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்ட்டு. லென்ஸ் போயிடுச்சு. ஸோ நான் வந்து ஐப்ளானட்டில் சர்வீஸில் என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட வந்து வாரண்டிலேருந்து எல்லாமே இருக்குது, க்ளைம் பண்ணிக்கலாம் ப்ரோ, இந்த வாரண்டி க்ளைம் பண்ணிக்கலாம், அந்த வாரண்டி க்ளைம் பண்ணிக்கலாம். நாங்கள் அப்புறம் போயிருந்தால் க்ளைம் பண்ணாமல் லிக்விட் போயிருந்தால் என்னென்னமோ சொன்னாங்க. ஆக மொத்தம் உனக்கு வாரண்டி கிடையாதுன்னு சுற்றி வச்சு சொல்லிட்டாங்க. வாரண்டி இருக்குது, ஆனால் இதுக்கு தான் வாரண்டி இருக்குது, இதுக்கெலாம் இல்லைன்ட்டாங்க. ஓகே, எவ்வளோ தாங்க எனக்கு வரும் தயவுசெய்து சொல்லுங்கள் அப்படின்னா 19 to 22,000 ஆகும்னு சொன்னாங்க. கேமரா மாற்றுறதுக்கு. கேமரா போயிடுச்சுன்னா கேமராவே மாற்றி ஆகணுன்ட்டாங்க. அப்படியே ஃபோனை வாங்கிட்டு நான் ஒரு 2 daysல வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தான் சொன்னேன். 2 daysல வரேன், முடிஞ்சால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். 19 to 22னா பாருங்கள், நம்ம லேப்டாப்பே லோன் போட்டு வாங்கிடலாம் நம்ம சேனலுக்கு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஃபோன் போனது. ஏன்னா இந்த ஃபோன் வந்து கஷ்டப்பட்டு தான் வாங்கினது. நான் மேக்ஸிமம் இந்த ஃபோன் வாங்கினதே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் தான், அது இன்ஸ்டாகிராம் மூலயமா அப்படியே யூடியூப் போகலான்ட்டு. பட் இப்போதைக்கு எனக்கு நிறைய கஷ்டமாயிடுச்சு. என்னென்ன கஷ்டமாச்சுன்னா, என்னால் ஸ்கேனிங் பண்ண முடியல. ஏன்னா நம்மள்ட்ட எல்லா காசுமே கூகுள் பேயில் தான் இருக்கா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் பண்ண முடியல. நான் பெட்ரோல் பங்க் போனாலும் இல்லை ஸ்நாக்ஸு ஃபுட்டு எது வாங்கினாலுமே ஸ்கேன் பண்ணுறது கஷ்டமாயிடுச்சு. ஒரு எமர்ஜென்சி டக்குன்னு ஃபோட்டோ எடுக்கணுன்னா என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல. ப்ரோ வைடு இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறோன்னா வைட் ஆங்கிளில் எனக்கு ஃபோட்டோ லாங்காக விழுது. எனக்கு வந்து நியர்பை கிளியராக ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னா ஸோ பண்ண முடியல. அப்புறம் கேமராலேருந்து இல்லை ஒரு சவுண்ட் மாதிரி வருது. கேமராக்குள்ளே போனால் ஒரு மாதிரி ஒரு சவுண்டு நாய்ஸ் ஒரு மாதிரி எரெக்ஷனாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் இப்போதைக்கு நான் இப்படியே விட்டுருவேன். ஸோ என்னால் அது ஒன்றும் பண்ண முடியல. 19,000னா யோசிச்சு பாருங்கள். அந்த காசை வச்சு நான் நிறையா ரைட்ஸே போயிட்டு வந்துடலாம். அதனால் ஓகே, அதை விட்டாச்சு. சரி, ஒன்றும் இல்லை, ஆல்ஃப் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே நடக்க தான். ஸோ அதுக்குன்னு எனக்கு மட்டும்தான் கஷ்டம் நடக்குது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நடந்து போச்சு. ஸோ அதை நம்ம இப்போதைக்கு அப்படியே போட்டு நம்ம கேரி ஆன் பண்ணி மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் ஹெல்மெட்டை கழட்டிடவா? ஸோ நம்மளோட முகமுடைய கழட்ட நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கழட்டி இருக்க முன்னால் தான் ரீசெண்டாக கழட்டாமல் இருந்தேன். ஸோ இப்போ நான் கழட்டுறேன். ஒரு நிமிஷம். 3, 2, 1 இருக்கு. தலை சீவுறது எல்லாருக்கும் ஒரு பழக்கம் தான். ஸோ கேமரா ஆன் பண்ணாலே தலை சீவணுன்ட்டு அதான் தலையும் சீவிட்டேன். மோட்டோ விளாகிங் பற்றி பேச தான் வந்தேன். ஸோ மோட்டோ விளாகிங் தாண்டி பர்சனலாக நிறையா போகுது. ஹரீஷ் தம்பி ஸோ என்னை இன்ஸ்டாகிராமில் கிளியராக பார்க்காதவங்களுக்கு இப்போ கிளியராக இருக்கும் விலாகில். அண்டு தென் அந்த வீடியோ குவாலிட்டி பற்றி ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. ஸோ கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிங்க. நான் வந்து வீடியோ போஸ்ட் போட்டால் எனக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு வந்து வீடியோ வந்து லோ குவாலிட்டியில் தான் இருக்குது. அப்புறம் ஒரு நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே குவாலிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி வந்துடுது. ஸோ அது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு பாருங்கள். ஸோ குவாலிட்டி நல்லாவே இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டி நல்லா தான் கொடுக்குறேன். நல்ல ஃபிப்ஸ் நான் ஃபோனில் அப்டேட் பண்ணுறதுனால ஒரு வீடியோ போட்டாலே எனக்கு மேக்ஸிமம் 4 GB கிட்ட வருது. ஸோ எக்ஸ்ட்ரா பேக் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்துப்போம், நம்ம எல்லாமே பார்த்துப்போம். எதுக்குமே அழுவக்கூடாது. நம்ம இறங்கிட்டோம். ஸோ இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம். நம்ம பண்ணிடலாம், சிறப்பாக பண்ணிடலாம். கண்டென்ட் நல்லா ஃபன்னாக கொண்டு போயிட்டு இருந்தேன். இப்போ நார்மலாக கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும் நம்புறேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நார்மலாகவே கண்டினியூ பண்ணுங்க. போவோம் நம்ம யூடியூப் வச்சு பார்த்துப்போம். யூடியூப் ரெவன்யூ நம்பி தான் எல்லாருமே வருவாங்க. ஸோ நம்மளும் யூடியூப் ரெவன்யூ நம்புகிறோம். பட்டு இருந்தாலுமே டக்குன்னுலாம் வராது. ஒரு ப்ரைவேட் ஃபினான்ஸில் போட்ட மாதிரி தான். ஸோ நான் ஷேர் பண்ணிப்பேன் நிறையா. நான் எவ்வளோ பேருக்கு ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன்னு காட்டியிருக்கேன். நான் இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கெலாம் அனுப்பலை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ பர்சனலாக நான் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன். கொஞ்சம் அனுப்பிச்சிருக்கேன். சீக்கிரம் நான் வந்து ரைட்ஸ்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ரைட்ஸ் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். நம்ம 1 day ரைடு பண்ணுவோம், கண்டிப்பாக 1 day ரைட் பண்ணுவோம். தென் பார்த்தீங்கன்னா என்னடா இதெல்லாம் காட்டிட்டேன் இப்போ அப்படியே ட்ரெண்டாகலாம் பார்க்குறீங்கன்னா ட்ரெண்டு கூட நீங்கள் நாக்க வேணாம். நான் என் ஆல்எஃப் அந்த 1, 2ன்னு சொல்லவே போவோம். ஸோ அவங்க பார்த்தாலே எனக்கு போதும். ஓகே ஆல்எஃப், நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், நம்ம ஃபோனை பற்றி சொல்லியிருப்பேன். அது எப்படியோ நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தா உள்ளே வந்துருப்பீங்க. நம்ம கேமரா வந்து போயிடுச்சு. ஸோ 19 to 22னா அது ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆல்எஃப். ஸோ அது நான் லேப்டாப்பே வாங்கிட்டு போகிறேன். நம்ம யாரோட ஹெல்ப் இல்லாமல் தான் வந்திருக்கோம். எனக்கு 1K வந்தது. என்ன 1K தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. 1K வந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் யார் என்னன்னே தெரியாமல் எனக்கு 1K ஃபாலோவர்ஸ் வந்தது
எனக்கு பெரிய விஷயம் தான், நிஜமாலே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான் அந்த 1K ஃபேமிலி. ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சு என் க்ளோஸ் ஒரு 50 வச்சுக்கோங்க. ஸோ மித்தவங்க 950. ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து எவ்வளோ இருக்குன்னா அவன் வந்து 1.34K சம்திங் இருக்கால. ரொம்ப நன்றி ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஹெல்ப் ஸோ கேளுங்க, என்னால் பண்ண முடிஞ்ச ஹெல்ப்பை நான் எல்லாத்துக்குமே பண்ணுறேன். என்னடா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நல்லா நாங்களாம் பார்க்குறீங்கன்னா அப்படிலாம் இல்லை, எனக்கு எவனும் ஹெல்ப் பண்ணல பர்சனலாக. ஸோ எங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ப்ரோ உனக்கு கூடிய சீக்கிரம் நான் ஹெல்மெட்ஸ் வாங்கி தரேன் ப்ரோ. எனக்கு அட்ரஸ் வேணும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு அவர் ரெவன்யூ வந்ததுக்கப்புறமேட்டு நான் உங்களுக்கு ஹெல்மெட்ஸ் வாங்கி கண்டிப்பாக அனுப்பிச்சி விடுவேன். யார் யாருக்கு என்ன குட்டி குட்டி ஹெல்ப் இருந்தால் கேளுங்க பண்ணுறேன். ஓகே, எங்கே போனால் சேஃபாக பற்றி சேஃப் வாங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் சேஃப்டி சொல்லுங்கள், சேஃப்டியில் நம்ம அடுத்த கண்டென்ட்ஸில் சந்திக்கலாம். ஓகே, லவ் யூ, டேக் கேர், பை.